Hello friends, welcome to Info Picture. இந்த வீடியோவில் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து ஜாவா ப்ரோக்ராமில் அரே யூஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் வந்து யூஸர்கிட்டேருந்து வாங்கி அதை ஆட் பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லேயே நமக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூஷனோட பேக் அண்ட் ப்ராசஸோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட் அப்படின்னா என்னென்னா யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிற டேட்டா வேல்யூ, அதுதான் இன்புட்டுன்னு சொல்லுவோம். ப்ராசஸ் அப்படின்னா நம்ம வாங்கின டேட்டா வேல்யூவை வச்சு என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதான் வந்து ப்ராசஸ். அவுட்புட் அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ராசஸோட ரிசல்ட்டு. நம்ம வந்து டேட்டா வேல்யூவை வச்சு ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோம், அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும், அந்த ரிசல்ட்டு தான் வந்து அவுட்புட்னு சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராமில் நம்மளோட இன்புட் என்னென்னா, இன்புட்டை வந்து 2 மேட்ரிக்ஸ் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கி அதை வந்து அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். 2 மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ்னால் அதுக்கு வந்து ரோவும் காலமும் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ யூசர்கிட்டேருந்து நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் 2 மேட்ரிக்ஸுக்கு வாங்கி 2 மேட்ரிக்ஸுக்கும் இன்புட் வேல்யூஸ் வாங்கி அதை வந்து நம்ம வந்து அரேக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து என்னோடய கெட்டு. இப்போ ப்ராசஸ் என்னென்னா 2 அரே வேல்யூஸையும் ஆட் பண்ணி 2 மேட்ரிக்ஸையும், அதாவது 2 மேட்ரிக்ஸ் வேல்யூஸை ஆட் பண்ணி நான் வந்து அவுட்புட்டாக ஒரு மேட்ரிக்ஸை வந்து கொடுப்பேன். அந்த அவுட்புட் மேட்ரிக்ஸை வந்து அதே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த ஆட் பண்ணுறதை வந்து ப்ரோன்னு ஒரு யூசர் டிஃபைன் மெத்தட்லேயும், அதை வந்து ஷோ பண்ணுறது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லேயே அவுட்புட் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறது வந்து ஷோன்னு ஒரு யூசர் டிஃபைன் மெத்தட்லேயும் வச்சுருக்கேன். ஜாவாவோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும். நான் வந்து என்னோடய யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் தனியாக ஒரு மெத்தடில் ஒரு கிளாஸ்லேயும், என்னோடய மெயின் மெத்தடை தனியாக ஒரு கிளாஸ்லேயும் வச்சுருக்கேன். இதில் ப்ராப்பர்ட்டிஸுன்றது என்னென்னா வேரியபிள்ஸு. இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்ம வந்து இன்புட் வேல்யூவோ இல்லை வேறு ஏதோ வேல்யூவோ வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அதை தான் வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லியிருக்கேன். அது கீழே என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தட். இங்கே இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் கெட்டு, ப்ரோ, ஷோ அப்படின்னு 3 யூசர் டிஃபைன் மெத்தட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தட் கிளாஸு, அதுக்குள்ளே வந்து கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் கெட்டு, ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோ, ஆப்ஜெக்ட் டாட் ஷோன்னு சொல்லி கால் பண்ணிடுவேன். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் ஆஸ்ட்ரிக். ஏன்னா ஐஓ பேக்கேஜில் இருக்க பஃபர் ரீடர்ன்ற கிளாஸை வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஐஓ பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறேன். அது கீழே கிளாஸ் நேம் வந்து ஆடுன்னு கொடுத்துருக்கேன். இது கீழே வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி டிக்ளரேஷன், அதாவது வேரியபிள் டிக்ளரேஷன். எனக்கு என்னென்ன வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னென்ன வேரியபிள் வேணும்னா, ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் அரேங்கிறதுனால எனக்கு வந்து இன்டிஜர் டைப்பில் ஒரு அரேவை வந்து 2 டைமென்ஷனல் அரேவை வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். 2 டைமென்ஷனல் அரேனா என்னோடய அரேவோட சைஸ் வந்து ரோ, காலம்னு 2 வேரியபிள் வேணும். அதுக்கப்புறம் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவேன், அதனால் ஐஜே. ஸோ எனக்கு வந்து 6, C, ஐஜே இது 4 வேரியபிள் வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸில் டிக்ளேர் பண்ணுறேன். இது கீழே என்னோடய வாய்டு கெட்டு. இந்த கெட்டில் வந்து பஃபர் ரீடர் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் வந்து யூசர்கிட்டேருந்து மேட்ரிக்ஸ் வேல்யூஸு, அதாவது 2 அரே 2 டைமென்ஷனல் அரேக்கான இன்புட் வேல்யூஸை வந்து வாங்கி அதை வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் வந்து மேட்ரிக்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வாய்டு ப்ரோவில் 2 மேட்ரிக்ஸ் வேல்யூவை வந்து எடுத்து அதை வந்து ஆட் பண்ணி 3வது மேட்ரிக்ஸில் வைக்கிறேன். ஸோ இதான் ப்ராசஸ்ஸு. ஷோன்றது என்னோடய அவுட்புட் மெத்தடு. இதில் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்க மேட்ரிக்ஸ்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடுறேன். இது கீழே என்னோடய மெயின் மெத்தடுக்கான கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து நான் பஃபர் ரீடர் யூஸ் பண்ணி யூசர்கிட்டேருந்து ரோஸும் காலமும் வாங்குகிறேன், அதாவது 2 மேட்ரிக்ஸோட ரோஸ் அண்ட் காலம் வாங்குகிறேன். இப்போ வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா நமக்கு வந்து 2 மேட்ரிக்ஸோட ரோஸும் 2 மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் கண்டிஷன் செக் பண்ணி, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் இதுக்குள்ளே வந்து இந்த மேட்ரிக்ஸ் அடிஷன்
ப்ராசஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய மேட் ஆட் கிளாஸ்க்கு வந்து ஏபிசின்னு 3 ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டு a.get b.getன்னு, அதாவது ஏ ஆப்ஜெக்டில் தனியாக ஒரு இன்புட் வேல்யூ, பி ஆப்ஜெக்டில் ஒரு தனியாக ஒரு இன்புட் வேல்யூ, அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சி ஆப்ஜெக்டில் வைக்கிறேன். சி ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்து அதை அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடுறேன். இதில் வந்து ஆப்ஜெக்டை வந்து ஆர்குமெண்ட்ஸாக நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோ மெத்தடில் ஏபி 2 ஆப்ஜெக்டையும் நான் வந்து அதுக்கு ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து ப்ரோ மெத்தடுக்குள்ளே நான் ஆட் பண்ணி அதை வந்து 3வது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க மேட்ரிக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதோட என்னோடய ப்ரோக்ராம் முடியுது. .java எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேவ் பண்ண ஜாவா ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு வந்து நேவிகேட் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவாசி ஃபைல் நேம் .java, அதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேமு. ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஜாவாசி என்னோடய ஃபைல் நேம் .java கொடுக்குறேன். எனக்கு நெக்ஸ்ட் லைன் வருது. இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் கொடுத்தோன்னே எனக்கு வந்து என்டர் நம்பர் ஆஃப் R1 C1 R2 C2, அதாவது ரோ 1 காலம் 1 ரோ 2 காலம் 2ன்னு கேட்குது. நான் வந்து 3x2 மேட்ரிக்ஸு 3x2 மேட்ரிக்ஸோ நான் 3-2 3-2ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து என்டர் பண்ண சொல்லுது. ஸோ நான் இன்புட் வேல்யூஸ் கொடுக்குறேன். இன்புட் வேல்யூ கொடுத்தோன்னே அதை வந்து எனக்கு 2 இன்புட்டு 2 3x2 மேட்ரிக்ஸில் இருக்க வேல்யூஸ் 2 ஆட் பண்ணி எனக்கு வந்து 3x2 மேட்ரிக்ஸே வந்து டிஸ்பிளே பண்ணிடுது. எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம்னு கொடுத்தோன்னே எனக்கு கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். நம்ம ப்ரோக்ராமில் எங்கே மெயின்னு எழுதியிருக்கோமோ அந்த கீவேர்டை சர்ச் பண்ணி அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் வந்து நிற்கும். ஸோ மெயின் மெத்தடை வந்து நான் தனியாக ஒரு கிளாஸில் எழுதியிருக்கேன். இந்த மெயின் மெத்தடில் இருக்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், அது எதுக்காகனா பப்ளிக்குங்கிறது எதுக்காகனா அது வந்து ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரு. நம்ம வந்து பப்ளிக்குன்னு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்தா தான் அவுட் சைட் தி ப்ரோக்ராம் இந்த கிளாஸை வந்து நம்மளால் கால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் பப்ளிக்கு. ஸ்டாட்டிக்குங்கிறது எதுக்குன்னா ஒரு மெத்தடை நம்ம ஸ்டாட்டிக்னு டிஃபைன் பண்ணிட்டா அந்த மெத்தட் இருக்க கிளாஸை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் இல்லாமல் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியே மெத்தடை வந்து கால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஸ்டாட்டிக். வாய்டுங்கிறது இந்த மெத்தட் வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, அதனால் வாய்டு. மெயின்ன்றது கீவேர்டு, அங்கே தான் நம்ம எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஸ்ட்ரிங்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் பாஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ் வந்து இது இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணி உள்ளர வந்து பஃபர் ரீடருக்கு வந்து பிஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் system.out printlnல என்டர் R1 C1ன்னொன்னே எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்டர் R1 C1 R2 C2ன்னு கேட்கும். இப்போ நம்ம வந்து 4 இன்புட் வேல்யூஸ் கொடுக்கணும். நான் வந்து 2x2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து லைன் பை லைன் ப்ராசஸை வந்து செக் பண்ணுறதுனால ரொம்ப பெருசாக போவேனான்னு நான் 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ 2-2-2-2ன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து நம்ம வேல்யூஸ் கொடுத்தோன்னே system.in வந்து அதை எடுத்துகிட்டு போய் எனக்கு இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு பாஸ் பண்ணோம். இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் வந்து அதை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி பஃபர் ரீடருக்கு பாஸ் பண்ணோம். பஃபர் ரீடர் வந்து அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி எனக்கு பிஆர் ஆப்ஜெக்டில் வச்சுருக்கோம். இப்போ பிஆர் ஆப்ஜெக்ட்லேருந்து ரீட் லைனுன்ற மெத்தட் மூலமாக எடுக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறதுனால நான் பார்சென்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ integer.parseintன்னு அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை பாஸ் பண்ணால் எனக்கு வந்து இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த ரிட்டர்ன் ஆன இன்டிஜர் வேல்யூவை நான் பேக்கெண்டில் இன்ட்டு டைப்பில் R1 C1 R2 C2 4 வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் ஆகிருக்கும். அதில் வந்து 2-2ன்னு 4 2 வந்து என்ட்ரு பண்ணுறேன். அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷனில் R1ம் R2வும் ஈக்குவலாக இருக்கா, C1ம் C2வும் ஈக்குவலாக இருக்கான்னு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷனுக்கு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து எல்ஸில் வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன் கேன் நாட் பி பாசிபிள்னு சொல்லிவிட்டு இந்த இஃப்க்குள்ளே வந்து இப்போ நான் எல்லாமே 2ன்னு கொடுத்ததுனால எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகி இஃப்க்குள்ளே வரும். வந்து நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மேட் ஆடுக்கு வந்து ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு நியூ மேட் ஆட் ஆஃப்னோன்னே அந்த கிளாஸ்க்குள்ளே போகும். கிளாஸ்க்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ எனக்கு ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி அந்த ஆப்ஜெக்டில் வந்து RCIJன்னு 4 வேரியபிள் இருக்குது. ஸோ 4 வேரியபிளும் 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிரும் பேக் எண்டில். அதுவும் திரும்ப கண்ட்ரோல் மெயின் மெத்தட் உட்காரும். அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இதே மாதிரி
மேட்ரிக்ஸ்க்கு ஆடுக்கு பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என் பேக்கெண்டில் வந்து எனக்கு பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி உள்ளர வந்து RCIJன்னு 4 வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் ஆயிரும் 0ன்னு. அதே மாதிரி சின்னு அடுத்த லைன் வந்து சி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி அதில் 4 வேரியபிள் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப கண்ட்ரோல் மெயின் மெத்தடுக்கு வரும். இப்போ வந்து a.get அதில் வந்து R1 C1 வந்து வேரியபிள்ஸை வந்து ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறேன். இப்போ கெட்டு மெத்தடுக்குள்ளே போவோம். இப்போ நம்மளோட கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஏ. ஸோ ஏன்ற ஆப்ஜெக்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏல வந்து 4 வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ வந்து கெட்டுக்குள்ளே பஃபர் ரீடருக்கு பிஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம பாஸ் பண்ண ஆர்குமெண்ட்ஸை ஏ ஆப்ஜெக்டோட ஆர்என் சியில் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ R is equal to P, C is equal to Qன்னு. ஸோ அந்த 2 வேரியபிளையும் எடுத்து அந்த வேல்யூஸை ரோ 1 காலம் 1ஓட வேல்யூஸை வந்து நான் ஆர்லேயும் சிலேயும் 2 2ன்னு என்டர் பண்ணுறேன். ஏ ஆப்ஜெக்டில் இருக்க ஆர்லேயும் சிலேயும் இப்போ 2 2ன்னு என்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து ரீட் ஆகும். இப்போ வந்து மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் ஆரும் சியையும் வச்சு. ஸோ எம்னு ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு வந்து பேக்கெண்டில் வந்து க்ரியேட் ஆயிடுது. 0 1 0 1ன்னு அதோட இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸோட 2x2 மேட்ரிக்ஸ் வந்து பேக்கெண்டில் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸை யூசர்ட்டேருந்து வாங்கி என்டர் பண்ண போகிறோம். இப்போ அவுட்டர் ஃபார் லூப்பில் i is equal to 0. ஸோ பேக்கெண்டில் ஐயில் வந்து 0ன்னு இருக்குது. i வந்து லெஸ் தென் ஆரான்னு பார்க்கும். ஆரில் வந்து 2 இருக்குது. ஸோ 0 லெஸ் தென் 2 வந்து கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னு இன்னர் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் லூப்பில் j is equal to 0ன்னு இருக்குது. ஸோ jயில் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். j லெஸ் தென் சியான்னு பார்க்கும். c வந்து 2. ஸோ 0 is less than 2. உள்ளே வந்து system.out.printlnல என்டர் எலமெண்ட்டுன்னு அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் எலமெண்ட்டுன்னு கேட்கும். இப்போ நான் 11ன்னு கொடுக்குறேன். இதை வந்து system.in வந்து பிஆர் ஆப்ஜெக்டில் கொண்டு போய் வைக்கும். பிஆர்லேருந்து ரீட் லைன் மூலமாக எடுத்து நான் வந்து இதை டைப் கேஸ்ட் பண்ணி integer.parseInt மூலமாக டைப் கேஸ்ட் பண்ணி இப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் 0,0ல் வந்து இந்த வேல்யூ வந்து என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் j இன்க்ரிமெண்ட் ஆகும். j வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 வந்து லெஸ் தென் 2 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். மறுபடியும் system.out.println வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்டர் எலமெண்ட்டுன்னு கேட்டோன்னே இப்போ வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 5ன்னு கொடுக்குறேன். இந்த 5ஐ வந்து system.in வந்து பிஆரில் கொண்டு போய் வைக்கும். பிஆர்லேருந்து ரீட் லைன் மூலமாக எடுத்து நான் இதை வந்து டைப் கேஸ்ட் பண்ணி இப்போ m ஆஃப் 0,1ன்ற பொசிஷனில் 5ஐ வந்து என்டர் பண்ணிடுறேன். மறுபடியும் j இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணால் 2 வந்து ஃபெயில் ஆயிடும். 2 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆனோன்னே அவுட்டர் லூப்பில் இருக்க இன்க்ரிமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ i வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணால் 1 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ இன்னர் லூப்பில் j is equal to 0ன்னு மறுபடியும் இனிஷியலைஸ் ஆகும். 0 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ட்ரூ மறுபடியும் உள்ளே வருது. இப்போ வந்து system.out.printlnல என்டர் எலமெண்ட்டுன்னு கேட்கும். இப்போ நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன். இந்த 3ஐ வந்து system.in பிஆர்ன்ற ஆப்ஜெக்டில் வைக்கும். பிஆர்ன்ற ஆப்ஜெக்ட்லேருந்து ரீட் லைன் மெத்தட் மூலமாக எடுத்து நான் வந்து டைப் கேஸ்ட் பண்ணி m ஆஃப் ij இப்போ m ஆஃப் 1 0ல் நான் 3ஐ வந்து என்டர் பண்ணுறேன். வேல்யூ என்டர் ஆனதுக்கப்புறம் j இன்க்ரிமெண்ட் ஆகும். j வந்து இப்போ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும் 1 லெஸ் தென் சியான்னு. சியில் வந்து 2 இருக்குது. ஸோ 1 லெஸ் தென் 2 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். system.out.printlnல மறுபடியும் என்டர் எலமெண்ட் கேட்டோன்னே இப்போ வந்து 6ன்னு வேல்யூ கொடுக்குறேன். இந்த 6ஐ வந்து system.in பிஆர் ஆப்ஜெக்டில் வைக்கும். பிஆர் ஆப்ஜெக்ட்லேருந்து ரீட் லைன் மூலமாக எடுத்து integer.parseInt யூஸ் பண்ணி டைப் கேஸ்ட் பண்ணி இப்போ வந்து m ஆஃப் ij m ஆஃப் 1 1ல் வந்து இதை வைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் j இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ j வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. இப்போ அவுட்டர் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அவுட்டர் லூப்பில் இருக்க i வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 2 லெஸ் தென் 2 பார்க்கும். கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ லூப்பை விட்டு வந்துடும். மெத்தடை விட்டு வெளில வந்துட்டு அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து b.get இப்போ b.get அதில் வந்து R2 C2ன்னு வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி நம்ம ஏ ஆப்ஜெக்டில் வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி 4 இன்புட் வேல்யூஸை வாங்கி 2x2 மேட்ரிக்ஸில் என்டர் பண்ணோமோ அதே மாதிரி பி ஆப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி 2x2 மேட்ரிக்ஸில் 4 வேல்யூ வந்து என்டர் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் அடுத்த லைன் திரும்ப வந்து கண்ட்ரோலுக்கு மெத்தட் வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே வரும். இந்த மெயின் மெத்தடில் இருக்க அடுத்த லைன் வந்து c.pro of ab. ஸோ இதில் ஏபின்றது என்னென்னா 2 ஆப்ஜெக்டே வந்து பாஸ் பண்ணுறோம் ப்ரோன்ற மெத்தடுக்கு. ஸோ கண்ட்ரோல் வந்து ப்ரோன்ற மெத்தடுக்குள்ளே போகும். இப்போ அங்கே வந்து m ஆஃப் ij is equal to
a டாட் m ஆஃப் ij ப்ளஸ் b டாட் m ஆஃப் ij. அதாவது a ஆப்ஜெக்டில் இருக்க மேட்ரிக்ஸும் b ஆப்ஜெக்டில் இருக்க மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணுறோம். இங்கேயும் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்மளோட கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து c. ஸோ c ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சுப்போம். இப்போ ஃபார் லூப்பில் வந்து i is equal to 0னோன்னு i வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். 0 வந்து லெஸ் தென் 2 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். j is equal to 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். j லெஸ் தென் 2 பார்க்கும். இப்போ கண்டிஷன் ட்ரூ திரும்ப உள்ளே வரும். m of ij is equal to a dot m of ijவும் ப்ளஸ் b dot m of ijவும் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ a ஆப்ஜெக்டில் போய் பார்க்கும். இப்போ m of 0 என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தா 11 இருக்கும். அது மாதிரி b ஆப்ஜெக்டில் இருக்க மேட்ரிக்ஸில் 0 என்ன இருக்குன்னு பார்த்தா 1 இருக்குது. ஸோ 11 + 1 12. இந்த 12ன்ற வேல்யூ வந்து கரண்ட் ஆப்ஜெக்ட் சியில் 0 வந்து 12ன்னு என்ட்ரு ஆயிரும். அதுக்கப்புறம் j வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். j 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 வந்து லெஸ் தென் 2 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ வந்து a டாட் m ஆஃப் 0 1 பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும். 5 இருக்குது. இப்போ b ஆப்ஜெக்டில் அதே மாதிரி 0 1ல் என்ன இருக்குன்னு பார்த்தா 2 இருக்கும். ஸோ 5 + 2 7. 7 வந்து கரண்ட் ஆப்ஜெக்டில் இருக்க m ஆஃப் 0 1ல் வந்து என்ட்ரு பண்ணிடுவோம். இப்போ j வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 2ன்னு 2 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ இப்போ அவுட்டர் லூப்பில் இருக்க i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். i வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ மறுபடியும் j வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். 0 லெஸ் தென் 2 கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. இப்போ a டாட் m ஆஃப் ijயில் 1 0 a ஆப்ஜெக்டில் 1 0 பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கும். இப்போ 3 இருக்குது. இப்போ b ஆப்ஜெக்டில் 1 0 பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கும். இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 3 + 3 6ன்னு எனக்கு வந்து c ஆப்ஜெக்டில் இருக்க 1 0 பொசிஷனில் வந்து என்ட்ரு ஆயிரும். மறுபடியும் j வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். j வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் உள்ளே வரும். இப்போ வந்து m ஆஃப் 1,1 பொசிஷனில், அதாவது a ஆப்ஜெக்டில் 1,1 பொசிஷனில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கும். அங்கே வந்து 4 இருக்குது. அது மாதிரி b ஆப்ஜெக்டில் 1,1 பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தா 6 இருக்குது. ஸோ 4 + 6 10 அப்படின்ற வேல்யூ வந்து உங்களுக்கு c ஆப்ஜெக்டில் இருக்க 1 1 பொசிஷனில் வந்து என்ட்ரு ஆயிரும். மறுபடியும் j இன்க்ரிமெண்ட் ஆகும். j 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அவுட்டர் லூப் வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 2 வந்து லெஸ் தென் 2 செக் பண்ணோம். இப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆனோன்னா 2 லூப்பை விட்டு வெளில வந்துட்டு கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். இப்போ வந்து c டாட் ஷோன்ற லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஷோ மெத்தடுக்கு நம்மளோட கண்ட்ரோல் போகும். இப்போ நம்மளோட கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து c. ஸோ c எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஷோ மெத்தடுக்குள்ளே 2 ஃபார் லூப் இருக்குது. மறுபடியும் ஃபார் லூப்பில் வந்து i is equal to 0னோன்னு i வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். 0 வந்து லெஸ் தென் 2 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். j is equal to 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். j லெஸ் தென் 2 பார்க்கும். இப்போ கண்டிஷன் ட்ரூ திரும்ப உள்ளே வரும். இப்போ வந்து system டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில் வந்து m ஆஃப் ij வந்து எடுத்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து 0 இருக்க வேல்யூ வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். /t இருக்கிறதுனால டேப் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் j வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். j 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் 1 வந்து லெஸ் தென் 2 கண்டிஷன் செக் பண்ணால் ட்ரூ உள்ளே வரும். இப்போ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அதே லைனில் மறுபடியும் ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு m ஆஃப் 0 1 இருக்க வேல்யூ எடுத்து டிஸ்பிளே பண்ணோம். இப்போ மறுபடியும் j இன்க்ரிமெண்ட் ஆகும். j 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 2 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். இப்போ j லெஸ் தென் c கண்டிஷன் ஃபெயில் ஆனோன்னா இப்போ கீழே வந்து ஒரு லைன் இருக்குது. அதாவது இன்க்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி கீழே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்எனில் வெறுமனே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது கண்ட்ரோல் வந்து அடுத்த லைனுக்கு வந்து நிற்கிறதுக்காக நம்ம மேட்ரிக்ஸ் மாதிரியே டிஸ்பிளே பண்ணணும்ல, அதனால் இப்போ அடுத்த லைனுக்கு வந்து கண்ட்ரோல் நிற்கும். இப்போ அவுட்டர் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். i ++ன்னு i வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 வந்து லெஸ் தென் ஆரான்னு பார்க்கும். r வந்து 2. ஸோ 1 வந்து லெஸ் தென் 2 கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னா உள்ளே வரும். j லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். j is equal to 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். இப்போ j வந்து லெஸ் தென் c ஆனால் 0 வந்து லெஸ் தென் 2 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில் டேப் ஸ்பேஸ் விட்டு m ஆஃப் 1 0 இருக்க வேல்யூ எடுத்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ மறுபடியும் j வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். j வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 1 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ மறுபடியும் அதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டு அதே லைனில் டேப் ஸ்பேஸ் விட்டு இப்போ வந்து 1 m ஆஃப் 1 இருக்க வேல்யூ எடுத்து டிஸ்பிளே ஆகும். அப்புறம் மறுபடியும் j இன்க்ரிமெண்ட் ஆகும் 2ன்னு. இப்போ வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். இப்போ வந்து கீழே இருக்க லைனு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்எனுக்கு வரும். அங்கே வந்து நெக்ஸ்ட்டு லைனுக்கு வந்து கண்ட்ரோல் வரும். அதுக்கப்புறம் i இன்க்ரிமெண்ட் ஆகும். i 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணால் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ லூப்பை விட்டு வெளில வந்துடும். மெத்தடை விட்டு வெளில வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமை விட்டு வெளில வந்துடும்.
இப்போ நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனை பார்த்தோன்னா 2 2x2 மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூஸ் ஆட் பண்ணி எனக்கு வந்து 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லேயே வந்து எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆயிடுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.